எப்படியாவது இன்னைக்கு ரேஸ்ல நம்ம ஜெயிச்சாகணும். இந்த ஊர்லயே நான் தான் சிறந்த ஆர்சி கார் ஓட்டுறவன். நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன். அந்த புக் கார் தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். விட படி போயில நம்ம பாஸோட கார் ரெகுலர். நம்ம பாஸுக்கு சப்போர்ட் பண்ணு. என்னடா ஆரம்ப அடுத்த செகண்டே அங்க போயிட்டான். நம்ம கார் இதுக்கு மேல ஸ்பீடா போக மாட்டேங்குதே. அச்சோ கார் கமந்துருச்சு. கரப்பாம்பூச்சி மாதிரி கமந்துருச்சு. ஏன் சார் திருப்பியாச்சு. இப்போ அவன் எப்படியாவது கிராஷ் பண்ணி போயாகணும். இவன் இங்க வெயிட் பண்றான். ஓ முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு போலங்க. அதை கிராஷ் பண்ணி போக மாட்டேங்குது. இருங்க அவனை அதில் மாட்டி விட்டுலாம். அவனை அதுக்குள்ள மாட்டி விடலான்னு பார்த்தா உசாரா தப்புறான். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணாலும் இவனை கிராஷ் பண்ணி என்னால போக முடியல. நான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னும் வேகமா போ. நம்ம தான் ஜெயிக்கணும். நான் தான் ஜெயிக்க போறேன். வேணும்னே நம்மளை இடிச்சு தள்ளி போறான். மாட்டேன்டா உன. யாரா அது பரவலில மண்ணுல கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க பாவி பங்களா. இந்த ஸ்பீடு பத்தாது. இன்னும் நம்ம வேகமா போகணும். நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவனை ஜெயிக்க விடக்கூடாது. அந்த டப்பா காரை வச்சு அவன் தாண்டி பேர்ல நினைக்கிறாரா? கொஞ்சம் பொறுமையா போடா. ஸ்பீடுக்கு நல்லா பண்ண. நல்ல வேலை நம்ம கார் குட்டியா இருக்கும். சந்து பூந்துல எல்லாம் உள்ள பூந்து வந்துருது. ஆனா ஸ்பீட் தான் இதுக்கு மேல போக மாட்டேங்குது. அதோ போறான் பாருங்க முன்னாடி. அவனை கிராஷ் பண்ணி போகணும். அவன் கார் கம்ம வந்துருச்சுன்னு பார்த்தா என்னடா மறுபடியும் நார்மலா மாறிட்டான். இதே அந்த இடத்துல நம்ம கார் இருந்தா நினைச்சு பாருங்களேன். அந்த கல்லு மேல இடிச்சு அப்படி கணத்தை பார்த்து முன்னாக்க பப்பர பேன் கடந்திருக்கும். இப்படியே அவனை நம்ம கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இப்ப தான் முன்னாடி போய்க்கும். ஆஹா இது வேறையா கிராஷ் பண்ணி போயிட்டான். மறுபடியும் என்னதான் பண்ணாலும் அவன் எப்படி நம்மள கிராஷ் பண்ணி போயிடுறானே. அவளை விட அவன் சூப்பரான ஆர்சி கார் வேற வச்சிருக்கான். டேய் லவ்லி நம்பிக்கையை கைவிடாத. உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணு. என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன். ஆனாலும் அவன் விட மாட்டாளே. இங்க பாருங்க நம்ம காரை இடிச்சு உடைக்க பாக்குறான். நம்மளோட ஆர்சி காரோட அவனோட மாஸ்டருக்கு ஆர்சி கார் சைஸ்ல பெருசா இருக்கனால அவன் காரை வச்சு நம்ம காரை அடிச்சு உடை பாக்குறான். ஆல்ரெடி நம்ம கார் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு மேல இடிச்சானா வெடிச்சிடும். நம்மள இடி தள்ளி விட்டு போயிட்டான். அவன் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். பினிஷ் லைன் பக்கத்துல வந்தாச்சு. அவன் தான் ஜெயிக்க போறான். நான் தான் சொன்னேன்ல, என்ன தாண்டி தாசி ரேஸ்ல வேற யாரும் ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிக்க போறேன். இன்னும் பாலம் உடஞ்சி இருக்கு. இல்ல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவன் இந்த போட்டில இருந்து எலிமினேட் ஆயிட்டான். ஆனா நம்ம போய்கிட்டு இருக்க இந்த பாலம் முன்னாடி உடைஞ்சிருக்கு. அதை கிராஷ் பண்ணி போகணும்னா நம்ம வேக போகணும். ஆனா ஒரே அடியாக மாட்டோம் போல மேல பறந்துகிட்டு இருக்கோம். கிளப் போய் விழுந்து நம்ம கார் வெடிக்கும். நம்ம கார்ல இருக்க ஃபியூச்சர் பட்டன் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ் பாராசூட் ஓபன் பண்ணியாச்சு. சேஃபா கீழ போய் லேண்ட் ஆயிடணும். வந்தாச்சு. நம்ம முன்னாடி தான் ஃபினிஷ் லைன் கோடுக்கு. அதை தாண்டோம்னா போதும். எப்படி இந்த போட்டில நாம வெற்றி பெற்றோம். அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. இந்த காலத்துல நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம்னாவே பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா நமக்கு தெரியாது. பட் நல்லவங்களா இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம். நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களாங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோல வந்து சந்திப்போம்.